அதுதான் சொல்றேன்ல, இது வந்து சாய்ஸ்லாம் இல்லை. அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. இவர் எடுத்திருக்கிற உண்மையா கொள்கை பிடிப்பு வந்து உண்மையா நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் மற்றெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. அதிகாரியா இருந்து மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அப்படி நான் அதாவது மதிவள ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி நீங்க இல்ல அதை நீங்க நல்லா போய் படிச்சு பாருங்க. ஆட்சி நடத்தலாம், ஆனா கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல அது நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டா சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நானும் கத்துக்கிறேன். தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார், இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்ன? நிறைய கட்சிகள் இருக்குது, 70 ஆண்டு பழமையான கட்சிகள், தேசிய கட்சி. இந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன? இதுல சாய்ஸே இல்லை, அதுவா இதுவாங்கிற சாய்ஸே இல்லை. வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில் வந்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான பாலிடிக்ஸ் இத்தனை வருஷம் பார்த்துட்டோம். என்ன ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு காமன் மேனா என்ன பார்க்குறாங்க இப்போ விஷுவலாக பாருங்க, ஒரு மாற்றம் தேவை, அவ்வளோதான். அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான். நான் ஐஏஎஸ் அதிகாரிகள் வச்சு ஆட்சி நடத்தலாம், ஆனா கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை அது நான் ஈஸிலாம் சொல்ல, டெஃபினட்டா சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நானும் கற்றுக்கிறேன். இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனாக தான் பார்க்குறேன். நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான். அங்கே இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இதற்கு மேலே பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில் வந்தால் தான் இன்னும் உண்மையான அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மக்கள் அதிகாரத்தை மட்டும் மக்களுக்கு செய்ய முடியாதத அரசியலுக்கு வந்து அதிகமாக செய்ய முடியும்னு நம்புறீங்களா? அப்படி நான் அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஜனநாயகத்தில் அதிகாரம்னு பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதுதான் பீப்புள் ஆர் சாவரன் டெமோக்ரஸி. ஸோ அந்த உண்மையான மக்கள் அதிகாரம் இருந்தால் தான் இன்னும் பெட்டரா செய்ய முடியும், அவ்வளவுதான். ஊரகரியா இருக்கும் போது அரசியல்வாதிகளுடைய தலையீடு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமமா இருக்கா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சில சமயங்களில் அது இன்னொரு சொல்லலாம். நம்ம தமிழக வெற்றி கோயில்ல இருந்து நீங்க தான் மறைமுகமா ஆலோசனை கொடுத்திருந்தீங்க. இல்ல பேசலாம், நேரடி அரசியல் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல பேசலாம். நிறைய கட்சிகள் இருக்கும்போது நீங்க தாவேகாவை வந்து சூஸ் பண்ணக்கற காரணம் அதுதான் சொல்றேன்ல, இது வந்து சாய்ஸ்லாம் இல்லை. அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. இவர் எடுத்திருக்கிற உண்மையா கொள்கை பிடிப்பு வந்து உண்மையா நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் மற்றெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. ஸோ அதனால